ஹிந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவமாக இருந்தாலும், முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இன்னும் ஏகப்பட்ட மதங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மதகுருமார்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மதத்தையும் ஜாதியும் உட்பிரிவுகளையும் வைத்துக்கிட்டு நீங்கள் இதிகாசம், புராணங்கள், அது இல்லாமல் சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், உபநிடங்கள், புனித நூல்கள்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு இந்த மக்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு வெட்டுண்டு குத்துண்டு இருக்க கணக்கு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையானவங்க தான். மனிதர்கள் மட்டும்தான் இதில் ஒற்றுமை இல்லை. அவங்களுடைய மனித மூளையை விளங்கிட்டு பார்த்திங்கன்னா, மதத்தையும் அது இல்லாமல் ஜாதியத்தையும் அவங்கள கூறுத்திட்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே குத்தி கிழிக்கிறீங்க. மதகுருமார்கள் செய்கிற அயோக்கியத்தனம் இதுதான். மனிதர்களை அனைத்து தவறுகளையும் செய்ய வச்சுட்டு பாவ மன்னிப்பு கொடுத்துருவோங்கிறதும், எல்லா மனிதர்களும் என்ன தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் சரி, இறை தூதர் வரும்போது உங்களை மன்னிச்சிருவாருங்கிறதும் ஏமாற்றி நீங்கள் கல்லா கட்டிகிட்டு இருக்கீங்க. அதானே உண்மை? சரி, இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை, மோசடியை மக்களுக்கு அரங்கேற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது நியாயமான நிகழ்வு அல்ல.